படிச்சு படிச்சு சொன்னாங்க கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு. ஆமாங்க, 2023 இந்தியாவில் நடந்த வேர்ல்டு கப் ஃபைனல்ல இந்தியாவை தன்னுடைய ஹோம் கிரவுண்ட்லயே அடிச்சு கப்பல கால் மேல கால் போட்டு மொத்த வேர்ல்டு கப்பையுமே அசிங்கப்படுத்திருக்கும் ஆஸ்திரேலியா. கருமாயிஸ் பூமராங்கன்னு சும்மாவா சொன்னாங்க? 2026 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட தொடர்ந்து 3 மூச்சு குத்து. அப்ப ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் எல்லாம் ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப்னு வந்துட்டா வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கம்மின்ஸ் ரூல்ட் அவுட். வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருந்தும் இன்ஜுரினால ஹேசல்வுட் காலி. முதல் மேட்ச் என்னதான் வெற்றியோட தொடங்கினாலும் அடுத்த 2 மேட்ச், அதாவது ஜிம்பாப்வே ஸ்ரீலங்கான்னு 2 டீமோடையும் படுந்தோல்வி அடைஞ்சிருச்சு ஆஸ்திரேலியா. 2024 T20 வேர்ல்டு கப்ல 20 டீம் செலக்ட் ஆகியும் ஜிம்பாப்வேல செலக்ட் ஆக முடியல. அந்த அளவுக்கு கீழே இருந்த டீமுங்க அது. இந்த டீம் கிட்ட போய் தோக்க போறோம்னு ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. காரணம் இப்ப நடக்கிற வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா குரூப் ஸ்டேஜ்ல இருந்தே வெளியே போயிருச்சு ஆஸ்திரேலியா. அது மட்டும் இல்லாம WTC ஃபைனல், சாம்பியன் டிராஃபி அப்படின்னு எல்லாமே சொதப்பல் தான். ஆனா கம்பேக் கொடுக்கிறதுன்னு வந்துட்டா ஆஸ்திரேலியா அவங்க எபிலிட்டிக்கு கண்டிப்பா கொடுக்க முடியும். பாப்போம் 2027 ODI வேர்ல்டு கப்ல என்ன பண்றாங்கன்னு. ஆனா இவங்க இப்படி விளையாடுறது CSK டீமை பாதிக்கும்னு சொன்னா உங்கள எத்தனை பேரால நம்ப முடியும்? ஆமாங்க, இப்ப ரீசெண்டா ஸ்குவாட்ல இருக்கிற நாத்தன் எலிஸ், ஜேமி ஓவர்டன், அகில் ஹுசைன் அப்படின்னு அந்த அளவுக்கு யாரும் நல்ல ஃபார்ம்ல இல்ல. அதாவது நாத்தன் எலிஸ் இந்த வேர்ல்டு கப்ல அயர்லாந்துக்கு எதிர்க்க மட்டும் தான் விக்கெட் எடுத்தாரே தவிர மத்தபடி 2 மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா அவர் ஒரு விக்கெட் கூட எடுக்கல. ஜேமி ஓவர்டனை பத்தி நம்ம பேசவே வேணாம். ஏன்னா அவர் பேட்ஸ்மேனா இல்ல பவுலரானு அவருக்கே தெரியல. சொல்ல போனா அவங்க இங்கிலாந்து டீமுக்கே தெரியல. ஏன்னா பேட்டிங்கும் அந்த அளவுக்கு இருக்காது, பவுலிங்லயும் செமையா போடுவார்னு சொல்ல முடியாது. இப்போ இங்கிலாந்து டீம்லயும் பாத்தீங்கன்னா அவரை கீழே தான் இறக்கி விடுறாங்க. அகில் ஹுசைன் எடுத்தது ஜடேஜாவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதான். ஜேபாக்ல ஜடேஜா பர்ஃபார்மன்ஸோட அகில் ஹுசைன் நல்லா பண்ணுவாருன்னு எடுத்தாங்க. ஆனா அவர் இந்த வேர்ல்டு கப்ல ஒரு மேட்ச் கூட நல்லா போடல. அவர் போட்டா ஸ்காட்லாந்து கூட 6 அடிக்கிறாங்கன்னு அவருக்கு 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. இப்போ நீங்க சொல்லுவீங்க பவுலிங் இல்லனா என்ன, பேட்டிங்ல எங்க கிட்ட அடிச்சு ஆட ஆள் இருக்கு. ஓப்பனிங்ல கைக்வாட், சாம்சன், ஒன் டவுன்ல ஆயுஷ் மாத்ரே, மிடில் ஆர்டர் பிளஸ் ஹிட்டிங்க்கு பாத்தீங்கன்னா சஃப்ரஸ் கான், டெவால் பர்வேஸ், ஷிவன் டூபே, மேத்யூ ஷாட், டோனிலாம் இருக்காங்களே அப்படின்னு அப்படியே வச்சுப்போம். சாம்சன் இந்த வேர்ல்டு கப்லயும் சரி, அதுக்கு முன்னாடி நடந்த நியூசிலாந்து சீரீஸ்லயும் சரி என்ன பண்ணாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவர் ஸ்பின் பிட்ச் நல்லா ஆடுவாருன்னா CSK எடுத்தாங்க. ஆனா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு எதிராக கூடயும் சுத்தமா சரியில்லை. கைக்வாட பத்தி சொல்லணும்னா டொமஸ்டிக்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஆனா போன IPL வச்சு பார்க்கும் பொழுது இன்ஜுரி ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்றாருன்னு. அடுத்து ஆயுஷ் மாத்ரே பார்த்தோம்னா இப்போ முடிஞ்ச அண்டர் 19 வேர்ல்டு கப்லயும் 2 மேட்ச் தான் 50+ அடிச்சிருப்பாரு. மொத்த 7 மேட்ச்லயுமே ஃபார்ம் அவுட் ஆயிட்டாருலாம் சொல்ல முடியாது. பாப்போம் கம்பேக் கொடுப்பாரா அப்படின்னு. சஃப்ராஸ் கான் இவர் என்னதான் சையது முஸ்தக் அலி டிராஃபில பிரிச்சு எடுத்தாலும் IPL கடந்த 2 சீசனா பாத்தீங்கன்னா, அதாவது 2024 2025ல இவர் அன்சோல்டுங்க. கடைசியா டெல்லிக்காக தான் ப்ளே பண்ணிருப்பாரு. அதுலயும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லன்னு வெளியே உட்கார வச்சுட்டாங்க. டெவால் பர்வேஸ் நம்ம நினைச்ச அளவுக்குலாம் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. என்னதான் அவர் அடிக்கிற 6 ஸ்டேடியத்தை விட்டே வெளியே போனாலும் அவர் இன்னும் பாத்தீங்கன்னா 30 ரன்னை கூட தாண்டல இந்த வேர்ல்டு கப்ல. அடுத்து சிவம் டூபே CSKல இப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்கிறது இவர் மட்டும் தான். என்னதான் பேசர்ஸ்க்கு எதிராக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் இந்த வேர்ல்டு கப்ல ஒவ்வொரு ஸ்பின்னர்ஸையும் வானத்திலே தூக்கி அடிச்சிருப்பாருங்க. இப்போ CSK கிட்ட இருக்கிற ஒரே நம்பிக்கை தூண் பாத்தீங்கன்னா இவர் மட்டும் தான். மேத்யூ ஷாட் பத்தி நம்மள யாருமே பேச வேணாம். ஏன்னா ஆஸ்திரேலியாக்கே தெரியல இவர் ஓபனரா இல்ல மிடில் ஆர்டரா அப்படின்னு. இவர் ஓபனிங்ல தான் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. ஆனா ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா இவர் வேர்ல்டு கப்ல திடீர்னு மிடில் ஆர்டர் ஆட போறாரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவர் சிம்பிளா அந்த ஒரு KL ராகுல் கூட சொல்லலாம். இப்போ இவர் CSKல எங்க ஆட போறாருன்னு யாருக்குமே சுத்தமா ஐடியா இல்ல. அது மட்டும் இல்லாம ஜாக் ஃபவுல்ஸ்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. இந்த பேரை கேட்ட உடனே உங்கள பாதி பேருக்கு சிரிப்பு வந்திருக்கும். இவரை எதை வச்சு ஆக்ஷன்ல எடுத்தாங்கன்னு நம்மள பல பேர் யோசிச்சிருப்போம். அப்படி அவர் இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து மேட்ச்ல செஞ்ச செய்கை அப்படி. ஆனா CSKல இந்த சீசன் பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்குங்க. யங்ஸ்டர்ஸும் நிறைய பேர் டீம்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேட் ஹென்றி, ராகுல் சஹர், கலீல் அகமது, நூர் அகமதுன்னு பல பிளேயர்ஸும் இருக்காங்க. அதில் மேட் ஹென்றி என்னதான் ஃபார்ம்ல இல்லனாலும் இந்தியாக்கு எதிராக ரன்ஸை வாரி வழங்கினாலும் இவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபாஸ்ட் பவுலர்னு நம்மள யாருமே மறக்க கூடாது. மறந்தோம் அப்படின்னா 2019 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ஸ் நினைச்சு பாருங்க. இப்போ MS தோனி, அதாவது நம்ம தலையை பத்தி பார்க்க ஆரம்பிப்போம். 2023 2024 IPL தலையோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருந்தாலும் 2025ல ஏதோ ஒரு வித்தியாசம் தலையோட பேட்டிங்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது. என்னதான் 2025 CSKக்கு worst சீசனா இருந்தாலும் நம்ம தலையோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நம்மளால அப்பப்போ பார்க்க முடிஞ்சதுங்க. அதோட CSKல போன சீசனோட கம்பேர் பண்ணோம்னா இப்போ எக்கச்சக்க நல்ல பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா சாம்சன் மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டா CSKவை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாதுங்க. நம்ம கேப்டன் கைக்வாட் தல கைடன்ஸோட இந்த ஸ்குவாடை ஈஸியா லீட் பண்ணுவார்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்குவாட் பாத்தீங்கன்னா போன ஸ்குவாடுக்கு எவ்வளவோ பரவாயில்ல. சிம்பிளா ஸ்கை சொல்ற மாதிரி I am not out of form, just out of runன்னு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட டீம் இருந்தது அப்படின்னா நிச்சயமா இந்த வருஷம் IPL கப் CSKக்கு தான். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த வருஷம் CSK கப் அடிக்குமா இல்ல வேற ஏதாச்சும் டீம் கப் அடிக்குமா, தோனி இந்த சீசனோட ரிட்டையர் ஆவாரா அப்படின்னு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட மீண்டும் சந்திப்போம். See you, bye bye.